மருத்துவர் ஐயா அவர்களை ஐயா அவர்களின் சின்ன மகள் கவிதா அவர்கள் வீட்டின் சந்தித்து பேசினேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசுனதில் ஐயா கிட்டையும் சொன்னோம், ஐயா இருவரும் ஒற்றுமையாக இருந்து சுமூகமான தீர்வு வெட்டி பலமாக எழுந்திருக்கணும்னு சொன்னோம். ஐயா உடனே மிகப்பெரிய நம்பிக்கையோட இப்போ பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்குது, மிக விரைவில் சுமூகமான நல்ல தீர்வு ஏற்படும், அந்த நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்னது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்குது. நல்ல செய்தி தான். அதனால் கட்சிக்காரங்களுக்கு இது நல்ல செய்தி. எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் எல்லாரும் இருவரும் ஒன்றா சேரணும், ஒரு இடையில் ஒரு தேக்க நிலை, ஒரு நெருக்கடி இருக்குது, எப்போ நல்ல செய்தி வரும் நல்ல செய்தி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ ஐயா கிட்ட பேசுகிற வகையில் ஒரு நல்ல தீர்வு, சுமூகமான தீர்வு உடனடியாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கும் மகிழ்ச்சி, எங்கள் கட்சிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. உங்கள் மாதிரி ஊடக நண்பர்கள் எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியாக இன்னைக்கு கிடச்சிருக்குது. அது மகிழ்ச்சியாக இருக்குது. பேசிகிட்டு இருக்கிறாங்க, மிக விரைவில் சந்திப்பாங்க. அதுதான் ஐயா சொன்னாங்க, சந்தித்து பேசுவோம், நல்ல தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுவே நல்ல செய்தி தான். அதுக்கு மேலே நிறைய செய்திகளை நம்ம சொல்லக்கூடாது, சொல்கிறது நல்லா இருக்காது. யாரை பற்றியும் இப்போ எது, அதாவது இல்லை நல்ல சூழல் உருவாகிட்டு இருக்கிறதுனால இதையும் அதையும் பேசி ஏதாவது திசை திருப்பக்கூடாது. உட்கட்சி பிரச்சனையே பெருசாக எல்லா கட்சியிலையும் வர்றது இயல்பு. ஒவ்வொரு கட்சியிலையும் சில காலகட்டங்களில் சில நெருக்கடியான சூழல் உருவாகுது, அதுக்கு ஒரு தீர்வு வந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி எது சூழ்நிலை சந்தர்ப்பம் எங்கள் கட்சியில், அதாவது எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான வலிமையான தனித்தன்மையோடு இருக்கிற கட்சி, ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி. ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பம் இப்படி ஒரு சூழல் உருவாயிடுச்சு, அந்த சூழ்நிலை மாறப்போகுது. ஐயா சொன்னது எனக்கு இத்தனை நாள் சொன்னதை விட இன்றைக்கி தான் ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்குது. சந்தோஷமாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்லுங்க மணின்னு சொல்லியிருக்கிறேன், என் கட்சிக்காரங்களுக்கு சொல்லுங்கள். எந்த செய்தியும் எதுவும் சொல்ல இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. நல்ல செய்தியாக இருக்கேன், நீங்களும் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நாங்களும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.